நண்பர்களே வணக்கம். நாம வாழ இந்த அற்புதமான உலகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நான் பாக்குற எல்லாமே எப்படி உருவாச்சுன்னு பைபிள்ல இருந்து ஒரு அற்புதமான கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதப்போ வெறும் இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா கடவுள் அங்க இருந்தார். அவருக்கு ஒரு அற்புதமான திட்டம் இருந்துச்சு. முதல்ல கடவுள் வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். கண் இமைக்கும் நேரத்துல இருட்டை போக்கி பிரகாசமான வெளிச்சம் வந்துச்சு. அப்படித்தான் பகலும் இரவும் உருவாச்சு. அடுத்து கடவுள் வானத்தை உருவாக்கினார். அதுக்கு கீழே இருந்த தண்ணீரில் இருந்து அதை பிரிச்சார். அவர் வானத்துக்கு ஆகாயம் அப்படின்னு பேர் வச்சார். இது ஆச்சரியமா இல்லையா? மூணாவது நாள் கடவுள் தண்ணீரை எல்லாம் ஒன்றா சேர்த்தார். அப்போதான் காய்ந்த நிலம் வெளிப்பட்டுச்சு. காய்ந்த நிலத்துக்கு பூமின்னும் தண்ணீருக்கு கடல்னும் பெயர் வச்சார். அப்புறம் அவர் செடிகளை உருவாக்கினார். உயரமான மரங்கள், குட்டி பூக்க சுவையான பழங்கள், எல்லா வகையான பச்சை நிற விஷயங்களையும். நாலாவது நாள் கடவுள் வானத்துல சூரியன், சந்திரன், மின்மினி, நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் தூவினார். அப்போதான் நமக்கு பகலும் இரவும் இருக்கும். நாம பார்க்கிறதுக்கு எல்லா அழகான விஷயங்களும் இருக்கும். இப்போ அஞ்சாவது நாள் கடவுள் கடலை மீன்களாலும் வானத்த பறவைகளும் நிரப்பினார். வண்ணமான மீன்கள் நீந்துறதையும் பறவைகள் முதலா கீச்சிடதையும் உங்களால கற்பனை பண்ண முடியுதா? அப்புறம் ஆறாவது நாள் கடவுள் விலங்குகளை உருவாக்கினார். சிங்கங்கள், யானைகள், முயல்கள், ஏன் உங்க செல்ல பிராணிகள் சூட். ஆனா அவர் சிறந்ததை கடைசியா வச்சிருந்தார். கடவுள் உங்களையும் என்னையும் போல மனிதர்களை உருவாக்கினார், உலகத்தையும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்துக்கிறதுக்கும். ஏழாவது நாள் கடவுள் தன்னோட அற்புதமான படைப்பை பார்த்து சந்தோஷமா ஓய்வெடுத்தார். அதனால அடுத்த முறை நீங்க ஒரு பூவையோ ஒரு நாய்க்குட்டியோ இல்ல ஒரு நட்சத்திரத்தையோ பார்க்கும்போது எல்லாமே ஒரு அன்பான யோசனையில தான் ஆரம்பிச்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப அற்புதமான கதை இல்லையா? கேட்டதுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பரோட பகிர்ந்துக்க மறக்காதீங்க. அடுத்த முறை வரைக்கும் கனவு காணுங்கள், ஆராயுங்க.